அனைவருக்கும் வணக்கம். நான் பாக்யா அசோக், ரெக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இந்த மந்த்துக்கு உண்டான, அதாவது வரக்கூடிய ஆகஸ்ட் மந்த்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்ன, அப்புறம் லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்ன அப்படின்றத பார்ப்போம். இவர் தான் நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் முதற் கடவுளை ஃபஸ்ட்டு அவரை வேண்டிட்டு தான் உள்ளேயே போகிறோம்ல, அதே மாதிரி இந்த மாதத்தோட முதல் நாளே இவரை வேண்டிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைங்க. கண்டிப்பாக அவரோட பிளெஸிங்ஸ் நம்ம கூடயே இருக்கும். 1111 மறக்காம ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க. 1111லாம் வந்து இவரோட மெசேஜாகவே நினைக்கலாம், லார்ட் கணேஷாவோட மெசேஜாகவே நினைக்கலாம். ஏன்னா இதுதான் முதல். இந்த 1111 நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் அது நம்மளோட லைஃப்பில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டுட்டு வரப்போகுது. ஒரு புது விஷயங்கள் பண்ண போகிறீங்க. ரொம்ப நாள் பண்ண முடியாத விஷயத்தை வந்து பண்ணி காமிக்க போகிறீங்க, சாதிச்சு காட்ட போகிறீங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு ஏஞ்சல்ஸோட கைடன்ஸ் இருக்குது. ஏஞ்சல்ஸ்னால் ஏஞ்சல்ஸாகவும் சொல்லலாம், நமக்குன்னு உண்டான கார்டியன் ஏஞ்சல்ஸும் சொல்லலாம். நம்ம எந்த கடவுளை வேண்டுமோ அவங்க தேவதைகளாக வந்து நமக்கு வந்து உதவி பண்ணுவாங்க. ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் 1111 நம்பரோட மீனிங்கே. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது இப்போ அவ்வளோ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. எல்லாம் வந்து அம்மா பொண்ணு வந்து 2 பேரும் கரெக்டாக 1111 பார்த்துட்டு வேண்டுறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரீல்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் 1111 பார்த்துட்டு உடனே வேண்டுறது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கூலில், ஒரு ஸ்கூலில் ஏற்காட்டில் என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணு அங்கே படிக்கிறாங்க. அந்த ஸ்கூலில் வந்து 1111 டைம் வந்துச்சுன்னா கிளாஸ் ஃபுல்லாமே வந்து ப்ரே பண்ணுறாங்களாமா. 1111 ஆயிடுச்சு, எல்லாரும் ப்ரே பண்ணுங்க அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு இவ்வளோ ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஸோ சம்திங் இவ்வளோ ட்ரெண்ட் ஆகுது இந்த விஷயம் நம்ம சொல்லி அப்படின்னா இங்கே ஏதோ ஒன்று இருக்குல்ல, இங்கே ஏதோ ஒரு நல்லது நடக்குது. அதனால தான் வந்து அது ட்ரெண்டிங்காக போகுது. அதனால வந்து ரொம்ப நம்பிக்கையாக வந்து பண்ணுங்க. 100% நம்ம நம்பிக்கை வந்து எல்லாத்தையும் தாண்டின ஒரு விஷயம். ஸோ அவங்களோட நீங்கள் என்ன எனர்ஜியை நினச்சி வேண்டுறீங்களோ அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியே தீரும். 1111 ஏஞ்சல் நம்பர் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அப்புறம் வரக்கூடிய 1ஆம் தேதி, ஆகஸ்ட் 1ஆம் தேதி மறக்காமல் ரேபிட் காலையிலே சொல்லுங்கள், சந்தோஷமாக சொல்லுங்கள். வீட்டில் நல்ல எல்லா வளங்களும் இருக்கணும், உங்களோட உடம்பு நல்லா இருக்கணும், ஹெல்த்து, ஃபினான்ஸு, ஹாப்பினஸ், ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் நினச்சி ரேபிட் ரொம்ப சந்தோஷமாக சொல்லுங்கள். அந்த இடத்துல நல்ல ஒரு எனர்ஜி வந்து க்ரியேட் ஆகும். அதே மாதிரி 1ஆம் தேதி ஆகஸ்ட்டு காலையில் 4:30 மணி, விடிய காலை 4:30 AM இந்தியா டைமுக்கு ஹீலிங் செஷன் இருக்குது. லாமா ஃபேரா ஹீலிங் செஷன் இருக்குது. இந்த ஒரே ஒரு ஹீலிங் செஷன் போதும் இந்த ஹோல் மந்த்துக்கே உங்களை எனர்ஜெட்டிக்காக, உங்களை பூஸ்டப் பண்ணுறதுக்கு, எந்த நெகட்டிவிட்டி இருந்தாலும் ரிமூவ் ஆகிறதுக்கு, உங்களை கன்சிஸ்டன்சிக்கு திருப்பி லைனில் கொண்டுட்டு வர்றதுக்கு, எல்லாத்துக்குமே இந்த ஹீலிங் செஷன் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களோட லைஃப்பில் கொடுக்கக்கூடிய ஒரு செஷனாக இருக்கும். யாரெல்லாம் பிரம்ம முகூர்த்தம் ஹீலிங் செஷனில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி இந்த டைமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்தியாவில் இருந்தாலும் இந்த டைமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ சொல்கிற விஷயத்த ஹீலிங்கை ரிசீவ் பண்ணுவீங்க. மீதி அப்போ சொல்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களோட லைஃப்பில் டெய்லியும் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அது இது வரைக்கும் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் அட்டன் பண்ணாதவங்க கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அட்டன் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வரக்கூடிய ஆகஸ்ட் மந்த்துக்கு உண்டான மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த மந்த்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜாக இருக்கும். லார்ட் கணேஷாவோட மெசேஜும் எடுப்போம். இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 1 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 1111 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம்.
ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு புதிய மாற்றங்கள்லாம் வந்து இந்த மாதம் ஏற்பட போகுது. ஒரு விஷயத்தில் வந்து நம்ம சேஞ்ச் பார்க்கணும். ஏன் வந்து நமக்கு சேஞ்ச் நடக்காமல் இருந்துகிட்டே இருக்குது, மாற்றமே ஏற்படாமல் இதே மாதிரியே இருக்கோமேன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாற்றம் உருவாகும். அதுக்குண்டான வாய்ப்புகள் உருவாகும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த மாதம் முதல்ல இருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களோட லைஃப்பில் வந்து நிறைய நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு உருவாகும். அதே மாதிரி உங்களோட பண ரீதியான விஷயங்களில் வந்து ரொம்ப தைரியமாக நீங்கள் டீல் பண்ணுவீங்க. இதில் வந்து சில பயந்துட்டு இருந்த விஷயங்கள், ஒரு இன்செக்யூர்டு ஃபீலாக இருந்ததெல்லாம் தாண்டி ரொம்ப தைரியமாக வந்து ஸ்டெப் எடுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இந்த மந்த் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் என்ன முடிவு எடுத்து அதுக்கு ஸ்டெப் எடுக்கிறீங்களோ அதுக்கு உண்டான ஆன்சர்ஸை வந்து கிரேட் ரிசல்ட்ஸாக இருக்க போகுது. அதனால அதுக்குண்டான அவுட்கம்மை வந்து நீங்கள் நினச்சி பயப்படவே தேவையில்லை. நீங்கள் பண்ணக்கூடிய வேலைகளுக்கு வந்து உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்க தான் போகுது. நீங்கள் செஞ்சதுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு போட்டியிலெல்லாம் வந்து கலந்துக்கிறீங்கன்னா போட்டியில் வந்து நீங்கள் வின் பண்ணுவீங்க. அது ஆஃபீஸில் ஒரு டீம் கேமாக இருக்கலாம், அதில் வந்து நீங்கள் வின் பண்ணுவீங்க. இல்லை உங்களோட ஏதாவது சொசைட்டியில் சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் வைக்கலாம், அதில் வின் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸ்கூலில் வந்து ஏதாவது காம்படிஷன் இருக்குன்னா அதில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தா அந்த டாஸ்க்கை ஃபஸ்ட்டாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் ரொம்பவே உங்களுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய ஹார்ட் ஒர்க்குக்கு உண்டான ஆன்சர் வந்து கிடைச்சிரும். அதனால நீங்கள் பண்ணுற ஹார்ட் ஒர்க்கு எங்கேயுமே வந்து வேஸ்ட்டாக போகாது. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கர பெஸ்ட்டாக இருக்க போகுது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதம் இந்த ஆகஸ்ட் மந்த்தே வந்து ரொம்ப சாமிங்காக இருப்பீங்க. உங்களை பார்க்குறதுக்கு உங்களோட ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளோவிங்காக, அது நீங்கள் மேக்கப் போட்டிங்கனாலும் சரி போடலனாலும் சரி அந்த தேஜஸ் வந்து உங்களோட ஃபேஸில் இருக்கிறத நோட் பண்ணுவீங்க. உங்களை அழகுபடுத்திக்கிறதுக்கு இன்னமே வந்து ஃபேஸில் நேச்சுரலான சில விஷயங்கள்லாம் வந்து யூஸ் பண்ணுவீங்க. அது உங்களை ரொம்ப க்ளோவிங்காக காட்டும். பீப்புள் வந்து உங்களை பார்த்தாலே வசீகரமான முகம்னு சொல்லுவாங்க. அந்த வசீகரமான முகத்திட்ட வந்து இன்னும் பேசணும், இவங்க கிட்ட பழகணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல, அந்த வசீகரம் உங்ககிட்ட இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்கு. அதே மாதிரி ரொம்ப ஸ்டைலிஷாகவும் இருப்பீங்க. உங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ரொம்ப புதுசாக இருக்கும். யாராவது பார்க்குறவங்க இது எங்கே வாங்கினீங்க, எங்கே எடுத்தீங்க, அதை பற்றிலாம் வந்து உங்கள்கிட்ட வந்து விசாரிப்பாங்க. உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கிறனாலையும் பண்ணுறனாலையும் இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாகவும் இருக்க போகுது. ஸோ இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். நம்பர் 1 நினச்சவங்க என்ன டார்கெட் பண்ணிங்களோ அதை வந்து அச்சீவ் பண்ணிடுவீங்க. உங்களோட ரூட் சக்கரா சூப்பர் பேலன்ஸ்டாக இருக்குது. அதனால பண ரீதியான விஷயங்களுக்கு நீங்கள் வந்து கவலையே பட வேண்டாம். நீங்கள் இவரை வேண்டி போங்க. உங்களுக்கு தேவையான பண ரீதியான விஷயங்கள் ஆன் டைமுக்கு உங்களோட கையில் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் இந்த மாதமே வந்து நிறைய வேலைகளை எடுத்து போட்டு குழப்பிக்க வேண்டாம். இந்த ஒரு வேலையை நம்ம முதல்ல முடிக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒரு வேலையை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது ரொம்ப எண்ணி எத்தனை நாள்ல கரெக்டா 21 டேஸ்ல அதை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அதோட சக்சஸ் நீங்க பார்ப்பீங்க. அதுக்கு வந்து விநாயகரோட பிளெஸிங்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க வந்து உங்களால முடிஞ்ச அன்னதானம்
அன்னதானம் வந்து பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த வாரம் ஏற்படும். அது வந்து நீங்கள் ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தாலும் சரி, 100 பேருக்கு வாங்கி கொடுத்தாலும் சரி, அதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் வந்து உங்களுக்கு அமையும். அது பண்ணுறப்போ உங்களோட லைஃப்பில் ரொம்ப பாசிட்டிவான கர்மாவையும் உங்களை சுற்றி ஏற்படுத்துறதுக்கு உண்டான அமைப்பு இந்த மாதம் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஓகே, இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். நம்பர் 2 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 1111 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். வாவ், சூப்பராக இருக்குது. உங்களுக்கு நல்ல கைடன்ஸ் கிடைக்க போகுது. உங்கள் கூடையே இருக்காங்க அவங்கள பற்றி உங்களோட மைண்டில் அதிகமான தாட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண போகிறாங்க. உங்களோட லைஃப்பில் ஒரு ஏஞ்சல். அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்குறப்போ உங்களோட லைஃப்பில் நல்ல மாற்றத்தை கொண்டுட்டு வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்க டேலண்ட்டு உங்களுக்கே தெரியாத நேரத்தில், நீங்கள் டவுனாக இருக்கிற டைமில் அவங்க வந்து ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு பேக் போனாக ஒரு பெரிய சப்போர்ட்டாக உங்களுக்கு இருப்பாங்க. அவங்க சொல்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து உங்களோட மைண்டில் பாசிட்டிவாக நினைப்பீங்க. அந்த பாசிட்டிவாக நீங்கள் நினைக்கிறப்போ உங்களோட லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான அமைப்புக்கு எல்லா வேலையும் பண்ணுவீங்க. இதில் வந்து உங்களோட வேலை சம்மந்தப்பட்ட கைடன்ஸ் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதில் அந்த நாலேஜ் பெருசாக இல்லைன்னா கூட அவங்க ஏதோ சொல்கிற 1-2 பாயிண்ட் உங்களோட பிஸ்னஸில் அப்ளை பண்ணி அதில் வந்து பெரிய சக்ஸஸ் பார்க்கறதுக்கு உண்டான அமைப்புகள் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதமே வந்து ஒரு லக்கி ஸ்டார் அந்த மாதம் வந்து உங்களுக்கு இந்த டைம் பீரியடில் இருக்கு. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் வந்து உங்களுக்கு லக்கியாக நடக்கிறத வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி உங்களோட ஸ்கில்ஸ், உங்களுக்குன்ட்டு ஒரு டேலண்ட் இருக்கும்ல, அந்த டேலண்ட் எல்லாம் வந்து ரியல் டேலண்ட் எல்லாம் இந்த டைம் வந்து வெளிப்படுத்தக்கூடிய நேரம் காலம் இது. உங்களோட டேலண்ட்னால நீங்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்கு. அதே மாதிரி நீங்கள் சிலருக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இல்லாமல் சில சர்வீசஸ், ஒரு ஹெல்ப்பாக இருக்கலாம், அது என்ன ஒரு சர்வீஸாகவும் இருக்கலாம். அந்த ஹெல்ப் நீங்கள் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தானாக ஏற்பட போகுது. நீங்கள் எதிர்பார்க்காத சில வேலைகள் பண்ணி கொடுப்பீங்க. அதனால உங்களுக்கு பல மடங்கு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. உங்களோட இன்கம் வந்து நீங்கள் படவே வேணாம், ஒரு ஸ்டேபிளான இன்கம் இருக்க போது. உங்களுக்கு எப்பவுமே வந்து பண ரீதியான பிரச்சனைகளில் பெருசாக போய் சிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு சில தடங்கல்கள் வந்தாலும் அதை மீறி வெளியே வரக்கூடிய அமைப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இன்கம் வைஸ் உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்கு. அதே மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய செலவுகளில் வந்து இது தேவையா இது தேவை இல்லையா அப்படின்றத பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணணும். அதே மாதிரி உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் சில ப்ராப்பரான அட்ஜஸ்டாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஃபேவரபுளாக இருக்கும். ஏன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களோட பார்ட்னர் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கனால அதில் ஒரு ப்ராப்பரான டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் அது ஒரு மிஸ்கம்யூனிகேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்துட்டாலுமே சாரி சொல்கிறதுக்கு ரெடியாக இருங்க. உங்களோட பார்ட்னர் சாரி சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் ரெடியாக இருங்க. இல்லை இது இப்படி தான் நடந்திருக்கணும் அப்படி தான் நடந்திருக்கணும்ன்ட்டு ரொம்ப போட்டிகள் வந்து இந்த இடத்துல போடாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஓவரால் லைஃப்பை பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. ஓகே, உங்களுக்கு உண்டான
லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். நம்ம 2 நிமிஷங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். உங்களை உங்களை நீங்களே புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. மனசு அமைதியாக இருப்பீங்க, சாந்தமாக இருப்பீங்க, தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன குழப்பங்கள் இருந்ததுன்னா கூட விநாயகரோட கோயிலில் போய் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து கண்ணை மூடுங்க. என்னெல்லாம் தாட்ஸு குழப்பமாக இதுவான்னு வந்ததுனாலும் அந்த 10 நிமிஷம் அதெல்லாம் உங்களோட மனசுக்குள்ளே ஓட விடுங்க. எந்த ஒரு ஃபோக்கஸும் பண்ணாமல் மனசில் வர்றதெல்லாம் ஓட விடுங்க. அந்த 10 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா அவர்கிட்ட போய் நின்று வேண்டுங்க. அங்கே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு, உங்களுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்கறதுக்கு விநாயகர் ரெடியாக இருக்கார். ஸோ எந்த மனக்குழப்பத்துக்கும் இங்கே இதுவே கிடையாது. உங்களை சுற்றி இருக்க நெகட்டிவான மக்கள், உங்களுக்கு தப்பாக நினைக்கிறவங்க, உங்களை போட்டி பொறாமைகளாக நினைக்கிறவங்கள நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. அவங்களா உங்களை விட்டு நகர்ந்து போயிடுவாங்க. அவங்களா நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போயிட்டீங்க, உங்களெல்லாம் இனிமேல் கண்ட்ரோல் பண்ண முடியாது, சரி இப்போ நம்ம வேறு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு அவங்களா நகர்ந்து போயிடுவாங்க. அதனால யாரையும் நினச்சி நீங்கள் பயந்துக்கணும்னு அவசியமே இல்லை. உங்களை யாரும் எந்த ஒரு விதத்துலையும் ஹர்ட் பண்ண முடியாது. பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு கடவுள் கொடுக்கல, இனிமேல் கொடுக்கவும் மாட்டார். அதனால நீங்கள் பயங்கரமான சேஃபர் ஜோனில் இருக்கீங்க. இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்னன்னு பார்க்கலாம். நம்பர் 3 நினச்சவங்க உங்ககிட்ட இருக்க அதாவது நமக்கு எல்லாமே முக்கியம்தான், பட் நம்மளோட மைனஸ் பாயிண்ட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது தான். இதை நான் ஃபஸ்ட்டாக சொல்லிடுறேன். இதை பண்ணாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஹோல் மந்தே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. சில நேரத்தில் நீங்கள் அன்ஸ்டெடியாக இருப்பீங்க. இதெல்லாம் முடிவு பண்ணுவீங்க, நான் இப்படி பண்ணும் அது செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க. அப்புறம் பார்த்தா நீங்களே அன்ஸ்டெடி ஆகிடுவீங்க. அதாவது நான் சொன்னேன் பார்க்கலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஸ்லோ டவுன் ஆகிறது. இந்த ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு நடுவில் வரும். அப்போ பயங்கர பிளான்டாக நம்ம என்ன நினச்சோமோ அதை தான் பண்ணி காமிக்கணும் அப்படின்ற விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. அதுவே உங்களுக்கு உங்களோட மெயினாக பண ரீதியான விஷயங்களில் உங்களை நல்ல டாப் லெவலுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கு அவ்வளோ ஒரு அறிவான பர்சன், நீங்கள் பயங்கர கிளவராக இருப்பீங்க. எயின்ஸ்டீன் மாதிரி அவர் சயின்ஸில் எவ்வளோ கண்டுபிடிச்சாரு. அந்த அளவுக்கு உங்களோட பிரெயின்குள்ளே பிரைட்டாக லைட் எரியுது அப்படின்னு
வச்சுக்கோங்க. நீங்கள் அவ்வளோ பாசிட்டிவாக யோசிக்க தெரியும். பாசிட்டிவாக யோசிக்கிறதுன்னு சொல்கிறத விட ஐடியாஸ், புது புது ஐடியாஸ், யாருமே யோசிக்காத ஐடியாஸ் எல்லாம் உங்களோட டீமுக்கு கொடுக்கறது, நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல கொடுக்கறது. இப்போ நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு புது ஐடியாவெல்லாம் கிரியேட் பண்ணுவீங்க. வீட்டில் இந்த விஷயம் இப்படி பண்ணுனா இது இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி புது புது ஐடியாஸை வந்து உருவாக்குவீங்க. அந்த ஐடியாஸும் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை சுற்றி எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்மார்ட்டான விஷயத்த பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு ரொம்ப கிரேட்டாக இருக்குது. அதனால இவ்வளோ பிரைட் ஐடியாஸ் வச்சுருக்கேன். நீங்கள் நடுவில் வந்து டவுன் ஆகிடாதீங்க, அதே போக்கில் போங்க, அதே இதில் இருங்க. உங்களுக்கு பெரியவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களோட அப்பாவோட தாத்தாவோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களோட லைஃப்பில் பண்ண சில நல்ல விஷயங்கள் உங்களோட லைஃப்பில் வந்து ரொம்பவே கனெக்ட் ஆகிட்டுருக்கு. முன்னோர்களோட பிளெஸ்ஸிங்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் போங்க. இப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து இந்த டைம் காலகட்டம் வந்து உங்களோட லைஃப்லேயே வந்து ரொம்ப முக்கியமான டைம். நீங்கள் இப்போ வந்து சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் இருக்குல்ல, அது உங்களோட ரிட்டையர்மெண்ட் டைம், உங்களோட ஃப்யூச்சரில் உங்களுக்கு வயசான காலத்தில் நீங்கள் வந்து ஒரு 70-75 வயசுலாம் இருக்கிறப்போ அப்படியே ரிலாக்ஸ்டாக ஜாலியாக உட்காந்துட்டு சாப்பிடக்கூடிய அமைப்பை கொடுக்க போகுது. அந்த அளவுக்கு இந்த டைமில் இருக்கிற ஐடியாஸை டைம் வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. புது புது விஷயங்களை கண்டுபிடிக்க போகிறீங்க. நீங்கள் வந்து புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்குண்டான கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த டைம் பீரியடில் இருக்குது. இதுக்காக நீங்கள் ரிசர்ச் பண்ணுறதுக்காக வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம் போகிறீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஆன்சர்ஸை வந்து கொடுத்துரும். இப்போ ஃபேமிலியில் லேடிஸ் இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அப்படின்னா அவங்க புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த வாரம் இருக்குது. அதை பற்றி வந்து நீங்கள் ஒரு 70% தான் வந்து ஒரு ஐடியா இருக்குது. இன்னும் 30% நீங்கள் வந்து கற்றுக்க வேண்டிய டைம் பீரியடாக இருக்குது. அதெல்லாம் கற்றுட்டிங்கன்னா ஒரு நல்ல பிஸ்னஸில் க்ரோ பண்ணலாம். ஒரு இன்கம்மை வந்து உங்களால் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்த வெயிட் எல்லாம் ஓவர். இப்போ வெயிட்டிங் டைம் முடிஞ்சு இப்போ ஆக்ஷன் பேஸ்டு வரத்துக்குண்டான சான்சஸ்லாம் உருவாகுது. ஸோ எந்திரிங்க, உக்காராதீங்க, ஓடுங்க, ஓடிட்டே இருங்க. லைஃப்பில் ஒரு பெரிய இடத்த நீங்கள் அச்சீவ் பண்ணிடுவீங்க. உங்களோட பேரை 4 பேர் வந்து சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷனை உங்களோட லைஃப்பில் வந்து உருவாக்குவீங்க. உங்களோட பேர் சொன்னாலே அவங்க வந்து உங்களை பற்றி ரொம்ப பாசிட்டிவாக அவங்கள மாதிரி இது பண்ணணும், அவங்கள மாதிரி இது செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய அமைப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பரான டைம் இந்த நேரத்தில் இருக்குது. டைமை விட்டுறாதீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் 3 நினச்சவங்களுக்கு லார்ட் கணேஷா என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு நம்பர் 3 நினச்சவங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் ஹீல் ஆகிட்ருக்கீங்க. உங்களை ஹர்ட் பண்ண விஷயங்கள்லேருந்து ஹீல் ஆகிட்ருக்கீங்க. எல்லாமே சுமூகமாக உங்களுக்கு நடந்துட்டுருக்கு. இது ஒரு ஹீலிங் ப்ராசஸ் உங்களுக்கு நடக்கக்கூடிய டைமு. இந்த இடத்துல வந்து டிவைன் சப்போர்ட் உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. டிவைன் சப்போர்ட்னால் நீங்கள் வேண்டுற தெய்வங்களோட சப்போர்ட். நீங்கள் எந்த கோயிலுக்கு போனீங்கன்னாலும் சரி, எந்த சர்ச்சுக்கு போனீங்கன்னாலும் சரி, நீங்கள் எந்த ஒரு டிவைன்லி கனெக்டடாக இருந்தாலும் சரி, அந்த சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து கடவுளை வேண்டி ஒரு பரிகாரம் பண்ணிகிட்ருக்கீங்க, டெய்லியும் விளக்கேற்றுறீங்க, ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக வந்து நீங்கள் வேண்டுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைக்க தான் போகுது. நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன மந்திரங்கள், கடவுளை வேண்டி ஒரு சின்ன மந்திரம் சொல்கிறீங்க அப்படின்னா
அப்படின்னா அந்த மந்திரங்கள் வந்து கடவுள் வந்து ரொம்ப நல்லா கேட்குறாரு, அதுக்குண்டான ஆன்சர்ஸை உங்களுக்கு கொடுக்குறாரு. ஏன்னா டிவைன் சப்போர்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் வந்து ஹீல் ஆகிறீங்க, டிவைன் சப்போர்ட் இருக்குது. இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம், கிரவுன் சக்ராவோட சம்மந்தப்பட்டது. ஸோ நீங்கள் எடுத்த காரியங்கள், உங்களோட கண்ட்ரோல்லே இல்லாத சில விஷயங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக ஃபேவர் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஆகஸ்ட் மந்த்துக்கு. ஸோ இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்கெல்லாம் வந்து கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வரக்கூடிய ஆகஸ்ட் 1 நம்மளோட பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செஷன் இருக்குது. எந்த தோஷமே இல்லாத இந்த காலகட்டத்தில் ஒரு ஹீலிங்கை ரிசீவ் பண்ணுறப்ப இந்த ஹோல் மந்த்துக்கே உங்களால் ரெஃப்ரெஷிங்காக இருக்க முடியும், ஆக்டிவாக இருக்க முடியும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, லைஃபையே மாற்றக்கூடிய ஹீலிங் செஷனாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் த்ரூவாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 1 மறக்காமல் ரேபிட் 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 ரொம்ப சந்தோஷமாக சாண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.